வீட்ல பூஜை அறையில இந்தந்த பொருட்கள்லாம் வச்சா கண்டிப்பா வந்து பணவரவு இருக்கும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம வீட்ல வைக்கணும் சார்? நம்ம வந்து பொதுவாக பார்க்கலாமா, நம்ம வீட்டில் வந்து தெய்வ ஃபோட்டோவும் வைக்கலாம், சிலைகளும் வைக்கலாம். சிலைகள் வந்து ஒரு அடிக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு டெய்லி நம்ம வந்து பூஜை பண்ணணும். அதாவது டெய்லி வந்து பிரசாதம் வைக்கணும். ஸோ அதனால நான் சிலைகளுக்கு மோஸ்ட்லி இது சொல்லுவேன் நான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, பச்சை கற்பூரம் நல்லா தெரிஞ்சுங்க. பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அத்தர், குங்குமப்பூ, நம்ம பாலில் போடுவோம் இல்லையா அந்த குங்குமப்பூ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி, இந்த நாட்டு மருந்துகள் கிடைக்கும். இது எல்லாமே வச்சு ஒரு குழச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதில் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து பூஜை ரூமில் வச்சிங்கன்னா பணவரவு அற்புதமாக இருக்கும். ஓகே. நீங்கள் பணவரவு பற்றி கேட்டீங்க இல்லையா, இப்போ பணவரவு நம்ம பூஜை ரூமில் வந்து என்னன்னா இந்த ஏறு சிங்கின்ற வேர், இது வந்து என்னோட கிளைண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பேன். இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இது வந்து ஏறு சிங்கின்னா நம்ம வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அற்புதமான மூலிகை. இதை வந்து நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து வைக்கலாம். நீங்கள் குலதெய்வம் வச்சு கும்பிடுவாங்க, ஒரு சிலவங்க கல் வச்சு கும்பிடுவாங்க. எல்லாத்துக்குமே இந்த வேர் வந்து செட் ஆகும். இது இருக்கிற இடத்துல சுபிக்ஷம் இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம். இது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, மகாமேரு. கரெக்டுங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் மாதிரி இருக்கும் பாருங்க. ஆமா, கரெக்டுங்களா? கரெக்ட். இதுதான் வந்து மெயினானதுமா. இந்த ஸ்ரீசக்கரம் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் வைக்கணும். எல்லாருடைய வீட்லையும் நான் சொல்லுவேன், இந்த ஸ்ரீசக்கரம் வச்சுட்டாலே அவ்வளோ வந்து நல்ல ஒரு அற்புதமான விஷயம். அம்மனுடைய வீடு, குடியிருக்கும் வீடுன்னே ஸ்ரீசக்கரத்தை சொல்லலாம். ஓகே. இதுல மொத்தம் 41 பீடம் இருக்கும். 41 பீடத்துலையும் 41 யோகினிகள், யக்ஷினிகள் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகே. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ண வீடு எல்லாமே, கோயில் எல்லாமே இன்னைக்கு பவர்ஃபுல். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா காளிகாம்பாள் கோயில்ல இதை பார்க்கலாம், ஸ்ரீசக்கரம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாங்காடுல பார்க்கலாம். மாங்காடுல பெரிய அளவுல இருக்கும் ஸ்ரீசக்கரம். இதெல்லாம் இந்த ஸ்ரீசக்கரம் இருக்கிற இடம்லாம் ரொம்ப சக்தி உள்ளது, ஆகர்ஷண சக்தி உள்ளது. இதனுடைய மந்திரங்களும் அந்த அளவு மிகவும் சிறப்பானது. இதை நான் கொடுத்தேன்னா இதனுடைய மந்திரமும் கொடுப்பேன். இது செல்வத்தை கொடுக்கறதுல, செல்வத்தை ஈர்க்கிறதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் உள்ளது. இது என்னோட மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிந்து திருகோண வசுகோண தசரா யுக்ம மண்வச்ர நாகதல சம்யுத ஷோடசரம் விருத்தியஞ்ச தரணி சதன ஸ்ரீசக்கர மேத துதிதம் பரதேவதா. இதான் அதனுடைய மந்திரம். எந்த அளவுக்கு நான் மனப்பாடம் பண்ணிதான் அதை சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு இது லக்ஷ்மி ஈர்க்கக்கூடியதுல அற்புதமான பங்கு. ஓகே. ஸோ ஸ்டோன் கூட காமிக்கிறேன். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஆமை. இது தெரியுதுங்களாமா? ஆமை தெரியுதுங்களாமா? தெரியுது. இது ஆமை, ரெட் அகேட். இந்த ஸ்டோன் தான் இதனுடைய பவர். ஓகே. இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்.